நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். मधुकैटबारे गोविंद गोपाल मुकुंद शौरे हरे मुरारे मधुकैटबारे गोविंद गोपाल मुकुंद शौरे अनंत श्रीधरा गोविंद केशवा मुकुंद माधव नारायणा अनंत श्रीधरा मारुतिराया वानरकाया नमितो मे पाया मारुतिराया वानरकाया नमितो मे पाया श्री रामा के भजन करी तो हे मज गुण काया श्री रामा के भजन करी तो हे मज பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். ஐந்து கரத்தனாய் ஆனை முகத்தனாய் இந்தி நிளம்பெறை போலுமே ஈற்றனாய் நந்தி மகனாய்
ஞானக்கொழுந்தாய் விளங்குகின்ற விகடசக்கர விநாயகனுடைய மெய்ப்பதம் போற்றி, தமிழறியும் பெருமானாக ஆறுபடை வீடுகளிலே ஏறு நின்று அரசோச்சுகின்ற கந்த கடம்பனை, கார்மையில் வாகனனை கைதொழுது, உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் திருவடிகளை சிந்தையிலே பதித்து கொண்டு, அகிலாண்ட கோடி உலகமனைத்தும் ஈன்ற பின்னும் கன்னியன மறைகள் பேசும் ஆனந்த ரூபமயிலாக விளங்குகின்ற இறைவியனுடைய திருப்பாத கமலங்களை துணையாக பற்றி கொண்டு, குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவனாக அன்று ஞானம் அளந்த பிரானாக பரனாக விளங்குகின்ற திருவேங்கடமுடையான் சீரடிகளை பணிந்து போற்றி, வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தான் பெற்ற பேறு பெருகை இவ்வையகம் என்று நல்ல ஆன்மீக செய்திகளை, இலக்கிய செய்திகளை எல்லாம் இந்த பக்தி விழாவாக வெவ்வேறு ஊர்களிலே சென்று உலகம் முழுக்க இருக்கின்ற அத்தனை பேர்கள் சிந்தையிலேயும் கொண்டு பதிக்கின்ற அளவிலே மற்ற எந்த நிலையங்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தனித்தன்மையோடு விளங்குகின்ற விஜய் டிவியினருக்கும் எந்த நிகழ்ச்சியும் கேட்பவர்கள் இருந்தால்தான் அதற்கு ஒரு பலனே இருக்கும். ரசிகர்கள் இருந்தால் பாடுகிறவர்களுக்கு சந்தோஷம், கேட்பவர்கள் இருந்தால் பேசுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி. அப்படி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அரங்கம் நிறைந்த அளவிலே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை காணிக்கையாக்கி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும்தான் பாரத வருஷம், பரதகண்டம் என்பதோடு மட்டுமல்லாமல் புண்ணிய பாரத பூமி என்ற பெயர் உண்டு. ஏன் அந்த பெயர் நமக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது? 4 திசைகளுக்கும் 4 அர்த்தங்கள் உண்டு. கிழக்கு என்பது மங்களம், விளக்கேற்றுவதும் தம்பதிகள் அமர்வதும் ஆலயத்திலே ஆண்டவனுடைய திருச்சந்நிதி நோக்கி இருப்பதும் கிழக்கு. மேற்கு என்பது அறிவை வளர்க்கக்கூடியது, மேல் படிப்பு, மேல்கல்வி, மேல்நாடு எல்லாம். படிக்கிறவர்கள் மேற்கு பார்த்து உட்கார்ந்து படித்தால் படிக்கிற பாடங்கள் மனதிலே நன்றாக பதியும். அதே மாதிரி வடக்கு என்பது சரணம். ஆண்டவன் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுகிற போது வடக்கு பார்த்து தான் பண்ணணும். வீட்டிலே ஸ்லோகங்கள் சொல்லுகிற போது, தியானம் சொல்ற போது வடக்க பார்த்து செய்தால்தான் அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டிலே ஸ்லோகங்கள் சொல்லுகிற போது, தியானம் சொல்ற போது வடக்க பார்த்து செய்தால்தான் அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கும். வடக்கே சரணம், தெற்கு மரணம். மரண வீட்டிலே எல்லாம் தெற்கு பார்த்து தான் இருக்கும். இது இயற்கையிலேயே இந்த நாட்டுக்கு மட்டும் அமைந்திருக்கிறது. கிழக்கே வங்காள விரிகுடாவின் ஓரத்திலே இருக்கின்ற கல்கத்தா, விசாகப்பட்டினம், சென்னை துறைமுகங்கள் வாயிலாகத்தான் ஏற்றுமதி இறக்குமதி அத்தனையும் கொண்டு செல்வம் கொழிக்கிறது இந்த நாட்டிலே மங்களம். மேற்கு கடற்கரை ஓரத்திலே இருக்கிற பம்பாய் வழியாகத்தான் மேல் நாடுகளுக்கு, மேல் படிப்புக்கு, மேலை கல்விக்கு செல்கிறார்கள். அது மேற்கு. வடக்கே செல்ல செல்ல கைலைநாதனுடைய திருக்கோலக்கமாக பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத் என்று இயற்கையாகவே அற்புதமான இறைவனுடைய ஆலயம் இருக்கின்ற இடம் வடக்கு. தெற்கே கன்னியாகுமரியை தாண்டி முக்கடலிலே கால் வைத்தால் மரணம். இது இயற்கையிலேயே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4க்கும் வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே அமைந்திருப்பது இந்த ஒரு நாடுதான். அதனால் தான் இதற்கு புண்ணிய பாரத பூமியின் பேர். செல்வம் வேண்டும் என்றால் அமெரிக்கா போகலாம், இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க அங்கே தான் போகிறாங்க. கல்வி வேண்டும் என்றால் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லலாம். கனிவளம் தேவை என்றால் ஆப்பிரிக்கா, தொழில் வளத்திற்கு ஜப்பான், வாணிபத்திற்கு சீனா, எண்ணெய் வளத்துக்கு அரபு நாடுகள். இவையெல்லாம் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியங்களை மட்டும்தான். ஆனால் இது எல்லாமே ஒரு காலகட்டத்திலே வெறுத்து போகும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நடராஜா, அதுக்கப்புறம் கடராஜா. அதனாலே அந்த நேரத்திலே நாமும் நம்முடைய நினைவுகளாக மட்டுமே வாழப்போகிற காலத்திலே மனதுக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும் என்றால் ஆன்மீகத்திலே கிடைக்கும், பக்தியிலே கிடைக்கும். அதை கொடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். அதனால்தான் அவதார புருஷர்கள் தோன்றியதும் இங்கேதான். ராமனும் கிருஷ்ணனும் தோன்றியது வேற நாட்டில் இல்லை. எத்தனையோ அனுபூதிமான்கள், ஞானிகள், சங்கரரும் ராமானுஜரும் மத்வரும் ரமணரும் சேஷாத்ரி சுவாமிகளும் ராமகிருஷ்ணர் விவேகானந்தன் போன்ற ஞானிகள் தோன்றியதும் இந்த மண்ணிலே. நாமதேவரும் கோராக்கும்பரும் மீராவும் கிருஷ்ண சைதன்யரும் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடியதும் இந்த மண்ணிலே.
அத்தனை பேர்களாலே எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் இருக்கிறதே, அது அத்தனையும் உலகத்திலே இருக்கிற எல்லா நூல்களையும் ஒரு பக்கம் வைத்து இந்தியாவிலே இருக்கிற ஒரே ஒரு மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ ஒரு பக்கம் வைத்தால் இந்த பக்கம் தட்டுத்தான் தாழும். அத்தனையும் உள்ளடக்கி கொண்டிருப்பது இங்கே. நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி, அதை கொடுப்பது இங்கேதான். ஆனா நம்ம வீட்டு பெருமை நமக்கு தெரியறதில்லை. நாம எங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவர்கள் இங்கே தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் மிகச்சிறந்த இதிகாசங்கள் ராமாயணமும் பாரதம். அத்தனை செய்திகளும் அதிலே இருக்கிறது. இதிலே மகாபாரதம் என்பது நீதி நூல். அரச நீதி, அமைச்சர் நீதி, யுத்த நீதி, இத்தனையும் அதில் இருக்கு. ராமாயணம் என்பது அறநூல், தர்மத்தை சொல்லுவது. சிலப்பதிகாரம் என்பது விதி நூல். திருக்குறள் என்பது சட்ட நூல். எல்லா காப்பியத்துக்கும் ஏதாவது ஒரு மைய கருத்து இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே விருந்து என்றால் எல்லா வீட்டு விருந்துலேயும் எதுவுமே சிறப்பாக இருக்காது. சில வீட்டில் பாயசம் நல்லா இருக்கும், சில வீட்டில் ஊறுகாய் நல்லா இருக்கும், சில பேர் வீட்டில் போடுற வாழை இலை மட்டுமாவது நல்லா இருக்கும். எல்லார் வீட்லேயும் பாயசம் நல்லா இருக்கும், எல்லார் வீட்லேயும் சாம்பார் நல்லா இருக்கும் சொல்லுவோம். ஒவ்வொரு விருந்திலேயும் ஏதாவது ஒன்று சிறப்பாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு காப்பியத்திற்கும் மையமாக பாவிகம் என்ற ஒரு நீதி உண்டு. ராமாயணத்தை எடுத்தால் பிறன்மனை நோக்காதே. மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் மண் மீது ஆசைப்பட்டால் மண்ணாகி போவாய். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். திருக்குறளுக்கு மையமே இல்லை. ஏன்னா சட்டத்தில் இந்த சட்டம் சிறந்தது அந்த சட்டம் சிறந்தது அல்ல. அதனாலே அது சட்ட நூல் ஆகையினாலே அத்தனையுமே அதில் முக்கியமானது. அதில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து ஆளாத எந்த நூலும் இல்லை. மற்ற நூல்கள் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்து சொல்லாத திருக்குறளும் இல்லை. இதில் ஒவ்வொரு காப்பியத்திற்கும் யாராவது ஒரு தலைவன் இருந்தாகணும். கந்தபுராணம் என்று சொன்னால் யார் என்று கேட்டால் மாலோன் மருகனாக, மன்றாடி மைந்தனாக, வானவர்க்கு மேலான தேவனாக, மெய்ஞான தெய்வமாக விளங்குகின்ற மயிலேறிய மாணிக்கமாகிய முருகன். ராமாயணத்துக்கு யார் தெய்வம் என்றால் இக்ஷ்வாகு குல திலகனாக, சீதாராமனாக, அயோத்தி ராமனாக விளங்குகின்ற ரகுராமன். சிலப்பதிகாரத்துக்கு யார் தலைவன் என்றால் தலைவனே கிடையாது. அத்தாணி மண்டபத்திலே அரியணையிலே வீற்றிருந்த மன்னனிடத்திலே சத்தான சொல்லெடுத்து முத்தான வாதம் படைத்த வித்தார கள்ளி கண்ணகிதான் அங்க தலைவி. ஆனால் மகாபாரதத்துக்கு யார் தலைவன் சொல்ல முடியாது. சாட்டையில்லா பம்பரம் போல எல்லோரையும் ஆட்டி வைத்த கண்ணனா, பகடை 12 என்று திசை திருப்பி கொடுத்த சகுனியா, அல்லது மனைவியை கூட வைத்து ஆடிவிட்டு பொறுமையிலேயே பூஷணமாக விளங்கிய தர்மபுத்திரனா, திக்கட்டும் சென்று தனங்களை கொண்டு வந்து கொடுத்து பங்குனியிலே பிறந்ததனாலே பல்குனன் என்று எதிரிகளே இல்லாத காரணத்தினாலே மிகச்சிறந்தவனாக, வீராதி வீரனாக, வில்லுக்கு ஒருவன் என்று பாராட்டப்பட்ட அர்ஜுனனா, இல்லை நகுல சகாதேவர்களா, அல்லது தன் சபதத்தினாலே மிகப்பெரிய பாரத யுத்தத்தையே கொண்டு வந்த பாஞ்சாலியா? இதில் யார் தலைவர் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாரத கதைக்கு யார் ஆணிவேர் என்றால் சொல்ல முடியும், சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு விருட்சமானாலும் நடுமரம் உண்டு, கிளைகள் உண்டு, பூ உண்டு, பிஞ்சுண்டு, காயுண்டு, கனியுண்டு. அது எல்லாம் கண்ணுக்கு தெரியும், வேர் தெரியாது. ஆனால் வேர் ஆழமாக ஆணிவேராக இருக்கிற வரைத்தான் விருட்சம் பட்டு போகாது. தர்மம் என்ற மரத்துக்கும் ஆணிவேர் உண்டு, அதர்மம் என்ற மரத்துக்கும் ஆணிவேர் உண்டு. இந்த ரெண்டு ஆணிவேரையும் காட்டுவது பாரதம் மட்டும்தான். அதர்மத்துக்கு ஆணிவேர் சகுனி, துரியோதனன் நடுமரம், அவன் தம்பிமாரும் அவனை சூழ்ந்திருந்த அத்தனை பேரும் கிளையாக, பூவாக, பிஞ்சாக இருந்தவர்கள். தர்மத்துக்கு யார்? கண்ணன் அடிமரம். கிளைகளாக இருந்தவர்கள் பஞ்ச பாண்டவர்கள், சாத்தியகி, திட்டத்துய்மன், விராடன், துருபதன். வேறு யாரு? கிருஷ்ணன் தானே வேறாக இருக்கணும். இதை வேறாக சொல்லுகிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். காப்பியத்தை பார்த்தா தெரியும் நமக்கு. ஏனென்றால் ஒரு மரத்தினுடைய போக்கு எந்த பக்கமாக விளைகிறதோ அந்த வேர் போகிற பதத்தில் தான் விளையும். வேர் நேர ஊதினா மரம் நேரம் இருக்கும். இந்த பாரதத்திலேயே ஆட்டி வைக்கின்ற கண்ணனையே வளைத்தவன் ஒருவன் உண்டு. காப்பியம் முழுக்க வருகிறதுனாலே அவர்களுக்குத்தான் பெருமைன்னு அர்த்தம் கிடையாது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஒரு சின்னஞ்சிறிய விளக்கு பெண்ணம்பெரிய இருட்டை ஓட்டிவிடும். ஒரு துளி விஷம் 1000 பேரை கொல்லும். அதனால சிறியது பெரியது என்பது முக்கியம் அல்ல, எது சிறந்தது எது இல்லை அதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
காப்பியத்திலே ஆதி பருவத்திலே சகாதேவனை பற்றிய பேச்சே இல்லை. நான் எப்போதுமே எதை பற்றி பேசுகிறேன் என்று தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் தலைப்பை யோசிக்கும்படி சொல்லுவேன். வெளியில் ஒருத்தர் கேட்டார், ஆணிவேர் எதை பற்றி பேச போறீங்க, வந்து கேளுங்க புரியும்னு. ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிப்பார்கள்ல, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, அதுதான் முக்கியம். கையை இப்படி திறந்துட்டா யாருக்கு அக்கறையே இல்லை. கை மூடிக்கொண்டிருந்தா இந்த அம்மா கையை மூடிட்டே பேசுகிறாளே, உள்ள விட்டு வச்சிருக்காளா, இல்லை ஏதாவது தாய்த்து இருக்கா, இல்லை பக்கவாதமா, இந்த கை மேலே தான் கவனம் போயிருக்கும். திறந்துட்டா ஒன்றுமே இல்லை. அது மாதிரி விளக்கமாக சொல்லிவிட்டால் கேட்டுக்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். புரியாத வரையிலே இதுவா அதுவா என்று சிந்திப்பீர்களே, அதுவே ஒரு தலைப்புக்கு வெற்றி. இப்போ ஆதி பருவத்திலே நகுல சகாதேவர்கள் மாத்திரிக்கு பிள்ளைகளாக பிறந்தார்கள். தர்மனுடைய உடன்பிறப்புகள், கூட பிறந்தவர்கள் அல்ல. சிற்றன்னையினுடைய பிள்ளைகள், மாத்திரியினுடைய 2 பிள்ளை. அது குந்தியினுடைய பிச்சை. எனக்கு 3 பிள்ளைகள் கிடைத்து விட்டார்கள், மாத்திரிக்கும் குழந்தை வேண்டும் என எஞ்சியிருந்த ஒரு மந்திரத்தை அவள் சொல்லிக் கொடுக்க அஸ்வினி தேவதைகள் என்ற 2 பேர்களுடைய அருளினாலே 2 குழந்தைகள். அவ அப்பவே போயிட்டா, சககமனம் செய்து கணவனோடு இறந்து விட்டா. 5 பேரையும் வளர்த்தவ குந்தி தான், வேறுபாடே இல்லை. பாரதம் கற்றுக் கொடுக்கிற உண்மை இதுதான். பெற்றால் தான் பிள்ளை அல்ல, எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைகள் தான். இன்னும் சில பேர் அவளுக்கு குழந்தை இல்லை அவகிட்ட கொடுக்காதேம்பாங்க. தப்பு. யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க கிட்ட குழந்தை கொடுங்க, அவங்க தான் வாழ்த்துவாங்க. ஐயோ நல்லா இருக்கட்டும்பா. இருக்கிறவகிட்ட கொடுத்தா தன்னோடதோட ஒப்பிட்டு பார்ப்பா. நம்ம தப்பு செய்கிறோம். மலடி அவ தொடாதே, குழந்தை இல்லாதவ அவ எடுக்காதே, தப்பு. அந்த மனம் வேதனைப்பட்டால் நம்ம வாழ முடியாது. அது பாரதம் கற்றுக் கொடுக்கிறது. தாயில்லாத தந்தை இல்லாத அந்த 2 குழந்தைகளை எப்படி வளர்த்தாள் என்பதை நாம் ஆரண்ய பருவத்தில் தான் பார்க்கிறோம். ஆதி பருவத்தில் அதிகம் தெரியல. அடுத்தது சபா பருவம். சூதுபோர் சருக்கத்திலே, சூதாட்டத்திலே எல்லாரும் சபதம் பண்ணுகிறார்கள். பாஞ்சாலியும் சபதம் பண்ணினா, பீமனும் சபதம் பண்ணினா, பேணும் பெருங்க நல்வத்தால் எங்கள் பெண்டு திரௌபதியை நானின்றி தொடை மீது வந்துரு என சொன்ன இந்த நாய்மகனாம் துரியோதனனை உயிரை பிழைப்பேன், தொடையிலே அடித்து உயிரை பிழைப்பேன், சூர துச்சாசனுடைய கடைப்பட்ட தோள்களை பீத்தறிவே, அங்கே கள்ளன ஊறும் ரத்தம் குடிப்பே, அது குடிக்கும் முன்னே கையினாலே நீர் மொண்டு குடிக்க மாட்டேன். இது சபதம். நாமெல்லாம் இது நடந்தா மொட்டை அடிச்சுக்கிறோங்கிறோம். இது ஒரு பெரிய சபதமே இல்லை. மொட்டை அடித்தா 2 மாதத்துக்கு பார்பர் ஷாப்புக்கு போகிற காசு மிச்சம். மொட்டை அடித்தா தலைமுடி வளராதுன்னா யாரும் அடிக்க மாட்டோம். இது தியாகம் இல்லை. ஒரு விபத்திலே என்னுடைய உடம்பு பிழைத்து விட்டது, இந்த கை முழுக்க போக வேண்டியது பிழைத்து விட்டது என்றால் சுண்டு விரல கொஞ்சம் வெட்டி போட்டா அது தியாகம். பெற முடியாத ஒன்றை இழப்பதற்கு பெயர் தான் தியாகமே தவிர பெறக்கூடிய ஒன்றை கொடுத்து வாங்குவதற்கு பெயர் வியாபாரம். இங்க அதனால அவன் சொன்னான், அது வரைக்கும் கையினாலே தண்ணி மொண்டு குடிக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. 13 வருஷம் நிறைய சாப்பிடுற பீமனுக்கு தாகம் எவ்வளவு எடுக்கும். அவன் கதையினாலே அடிச்சு சிதறுகிற நீர்த்துளியத்தான் குடிப்பான். அவனுக்கு எவ்வளவு வேகம் இருக்கும் இந்த போர் வர வேண்டும்னு. அதன் பிறகு தர்மபுத்திரர் சபதமே பண்ணல. அவருக்கு வச்சு ஆடத்தான் தெரியும். நீங்க பாஞ்சாலி கோவிலுக்கு கிராமத்தில் போனா தர்மபுத்திரர் உள்ள இருப்பார். அந்த திருவிழா சமயத்தில் மற்ற பஞ்சபாண்டவர் 4 பேர், திட்டத்துய்மன் வருவான், போத்துராஜான்னு, பாஞ்சாலி வருவா. நான் நிறைய பாரதம் ஒரு 500 சொல்லியாச்சு. என்னை கேட்பாங்க, ஏன் தர்மபுத்திரர் வெளியே வரல? ஒரு தடவை வெளியே வந்து பெண்டாட்டியே வச்சு ஆடிட்டாடா, மறுபடியும் வந்தா எதை வச்சு ஆடுவாரோ வெளியே விடலை, உள்ளே உட்காந்துருக்காது. அவர் வச்ச ஆடத்தான் அவருக்கு தெரிந்ததே தவிர அதை நிவர்த்தி செய்வதற்கு எந்த சபதத்தையும் தர்மர் செய்யல. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், குற்றமில்லாதவர்கள் யாருமே இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல். முழுக்க முழுக்க நல்லவன் தேவன், முழுக்க முழுக்க கெட்டவன் அசுரன். நல்லதும் கெட்டதும் சேர்ந்தவன் தான் மனுஷன். நமக்கு எல்லாருக்கும் குடிக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா குடிக்கிறான். எல்லாருக்கும் திருடக்கூடாதுன்னு தெரியும், ஆனா திருடுறான். நல்லது எதுன்னு தெரியும், ஆனா அதை செய்ய மாட்டோம். அது கும்பகர்ணன். ராவணன் கெட்டதையே செய்வான், விபீஷணன் நல்லதையே செய்வான். ஆனா கும்பகர்ணனுக்கு நல்லது தெரியும், ஆனால் கெட்டதுக்கு துணை இருந்தான். அவன் மனுஷன். இங்க அதே மாதிரி சபதம் பண்ணுகிற போது பீமன் சொல்லுகிறான், 2 பேரையும் நான் கொல்லுவேன். பாஞ்சாலி கணவன்மார்களை நம்பி சபதம் பண்ணல. அத்தனை பேர் இருந்தால் தண்டு இருந்தது இவன் கரத்தில், தனு இருந்தது அவன் கரத்தில், வண்டு இருந்த குழல் மேல் மாசு இருந்தது என இருந்தார். யாராவது ஒருத்த மறைச்சா புருஷன் பீமா மாதிரிமா, மாதிரிக்கே பயப்படும் போது ஒரிஜினலே நின்னுதே, என்ன பண்ணிட்டு ஒன்றும் பண்ணல. அதனாலதான் வள்ளுவர் எழுதினார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணே, உன்னை நீ காப்பாத்திக்கோ, உன் புருஷனையும் காப்பாத்திக்கோ. மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணாதே. இது மகாத்மா காந்தி.
உன்னை காப்பாற்றிக் கொள்ள அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பெண்ணே, உன் மானத்தை காத்துக்கொள்ள உன் கணவன் வருவார், மற்றவர் வருவார் எதிர்பார்க்காதே. உன்னுடைய விரல் நகங்களையும் உன்னுடைய அற்புதமான பற்களையும் பயன்படுத்தி நீ அங்கே ஹிம்சை பண்ணு. இது காந்தி. இங்க அதனால பாஞ்சாலி தானே தான் சீவி குழல் முடியே. ஏன் நான் கூந்தலை முடிக்க மாட்டேன், இது செய்யும் முன்னே நான் நான் சாக மாட்டேன். ஒரு அவமானம் வந்து விட்டா இறந்து விடுவது பெருசு இல்லை, அந்த அவமானத்தை செய்தவனை பழிக்கு வாங்குவது, அவனை திருந்த வைப்பது தான் முறை. செத்து போறது பெருமையே இல்லை, அது கத்துக் கொடுக்கிறது பாரதம். பாஞ்சாலி சொல்றான், அது செய்யும் முன்னே நான் முடியே. சீவி குழல் முடியேன். புருஷன் இறந்தா தான் பெண்கள் கூந்தலை விரித்து விடுவார்கள். பாஞ்சாலி நான் கூந்தலை முடிக்க மாட்டேன்னா, அவன் புடவையை பிடிச்சி இழுத்ததுக்கும் கூந்தலை முடிக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவன்மார்கள் இறந்தவர்களாகத்தான் அர்த்தம். என் மானத்தை காக்காத காரணத்தினால என்றைக்கு அவர்கள் என் மானத்தை காத்து என்னை அவமானப்படுத்திய துரியோதனனை அழிக்கிறார்களோ அன்றைக்கு என் கணவன்மார் இருக்கிறார் என்று நான் சீவி குழல் முடிப்பேன். வெளிப்படையா சொல்லல. நகுலன் சொன்னா நான் சகுனி பிள்ளையை கொல்லுவேன். அர்ஜுனன் சொன்னா கர்ணனை கொல்லுவேன். அவனுக்கு எப்பவுமே கர்ணன் மேல ஒரு பொறாமை சொல்லிட்டான். ஆனா இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் போனா கூட இன்னொரு துரியோதனை வந்திருப்பான், இன்னொரு துச்சாசனம் வந்திருப்பான். ஆணி வேறான சகுனி இருக்கிற வரைக்கும் அந்த ஆணி வேரை அழிக்க வேண்டியும். அப்ப சகாதேவன் சபதம் செய்கிறான், பாதக சகுனியை அழிப்பேன்.